எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி இதே சிஎம் முதல்வரை வந்து யாரையுமே மதிக்கவே இல்லை. ஒரு சூடு சுரண மானங்கட்டு கேவலமான ஒரு கும்பல்னு இந்த கும்பல் தான். முதல்வர் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஆட்சி நடத்துறாருங்கிறது ஒரே குழப்பமா இருக்குது. நாரதர் மீடியா நேயர் அனைவருக்கு வணக்கம். ஓம் நம சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா திமுகவுக்கு அடிமையாக இருந்த இந்த முஸ்லீம் கட்சி காதர் மொய்தீன் இன்னைக்கு அவங்க கூட்டத்திலேருந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டு 60 வருஷமாக முட்டு கொடுத்துட்டு இருந்து அடிமையாக இருந்து, ஏன்னா அவங்களுக்கு தேவையானது இதெல்லாம் வந்து என்னென்ன தேவையோ அந்த ஆட்சியில் இருக்கும்போது, எதிர்கட்சியாக இருக்கும்போது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்து அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறது. இந்த திராவிட கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த நாத்திகன் நம்பிக்கை இல்லாத, எந்த நம்பிக்கையுமே இல்லாத அந்த திராவிட கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க அடிமைத்தனமாக இருந்துக்கிட்டு என்ன தேவையோ அதெல்லாம் காரியம் சாதிச்சுக்கிட்டு இந்த வக்ஃபு நிலத்தெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து திமுகவுக்கு சாதகமாக எல்லாத்தையும் அடிமையாக இருந்து அதுக்கு வழிவகுத்து கொடுக்குறது தான் இந்த முஸ்லீம் கட்சிகள். அதில் அந்த காதர் மொய்தீன் பெரிய அடிமை இருக்குதுலே வந்து இப்போ பார்த்தோன்னா அந்த ஆளுக்கு வந்து இப்போ தாவேக்கா ஜெயிச்சு கூட்டணிக்கு வந்து அதில் ஏதோ அமைச்சர் பதவி ஏதோ கொடுத்துருக்காங்க இல்லையா, உடனே வந்து இப்போ அவருக்கு வந்து பொறுக்க முடியல. இனிமேல் நமக்கு இங்கே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஏன்னா 60 வருஷமாக முட்டு கொடுத்து என்ன தேவையெல்லாம் இது பண்ணாச்சு, இனிமேல் வந்து நமக்கு அடுத்த தேவைக்கா தான். ஏன்னா மக்கள் எல்லாமே காரி துப்பி கழுவி ஊற்றி இந்த தீய சக்தி திமுகன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த கும்பல் பூரா பார்த்தோன்னா இப்போ தாவேக்காவுக்கு அடிமையாக போய்கிட்டு இருக்குது. ஆமாம், ஆக மொத்தத்தில் மக்கள் யார் மேலே எதிர்ப்பு தெரிவித்து வெறுப்பாகி எந்த கட்சியை துரத்தி அடித்தாங்களோ அந்த கட்சியில் இந்த தயவுல வந்து வாழ்க்கை வாழ்ந்து இவ்வளோ நாள் வந்து இருந்துட்டு இப்போ இந்த 1-2 சீட்டு துண்டு சீட்டுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு கும்பல் இப்போ 4 எலும்பு துண்டுக்கு இந்த கட்சியும் இப்போ வந்து இந்த தாவேக்கால இணைஞ்சாச்சு, இந்த கூட்டணியில் இணைஞ்சாச்சு. எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி இதே சிஎம் முதல்வரை வந்து யாரையுமே மதிக்கவே இல்லை. இந்த கூட்டணி கட்சியெல்லாம் வந்து அவ்வளோ கேவலமாக வந்து இன்றைக்கி இருந்த முதல்வரை வந்து அவ்வளோ கேவலமாக வந்து பேசின கும்பல் தான் இந்த கும்பல் பூரா. ஒருத்தர் கூட ஒரு சூடு சுரண மானங்கட்டு கேவலமான ஒரு கும்பல்னு இந்த கும்பல் தான். ஆனால் இதுக்கும் ஒரு கும்பல் வந்து இவங்களை நம்பியும் வந்து இந்த ஜாதி வெறி பிடிச்சி மத வெறி பிடிச்சி ஒரு கும்பல் வந்து அலையுது. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த குடோன்னு இந்த சொல்லுவாங்களா மூட்டை, அந்த நெல் மூட்டை பேசாமல் குடோன்ல இருந்துக்கலாங்கிற மாதிரி காமெடி மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கேவலமான அன்றைக்கி அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு தமிழகத்தில். கடைசியில் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து இது சொல்லி இந்த தீய சக்தி இந்த திராவிட கும்பலை வந்து இன்றைக்கி நினச்சாங்களோ, இன்றைக்கி பார்த்தா மறுபடியும் அதே கும்பல்லாம் இங்கே வந்து சேர்ந்துருச்சு. இன்றைக்கி நல்லா ஆட்சி நடத்துன்னு நினச்சா கூட இந்த கும்பல் வந்து இப்போ நடத்த விட மாட்டானுங்க. எதையாவது முட்டை கட்டை போட்டுக்கிட்டு எதாவது செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே கிடப்பானுங்க. இப்போ என்ன போச்சுன்னு இந்த கூட்டணி கட்சிக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு அமைச்சர் போஸ்டிங் அவர் கொடுத்துட்டாரு, முதல்வர் அவர் வந்து கொடுத்துட்றாரு. இந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு இப்போ பார்த்தோன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி மோசமான ஒரு நிலைமையில் தமிழகம் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எப்படி போகுதுன்னு தெரியல. தமிழகம் இன்னும் 5 வருஷம், போன 5 வருஷம் நாசமாக போச்சு. 13 லட்ச ரூபா கடன் ஆகி போச்சு. எப்படி இப்படி ஜனங்க வந்து இப்படி வந்து ஒரு மாய இதுக்காக இதில் போய் மாட்டிக்கிட்டு இப்போ என்ன இது நடக்குதுங்கிறது ஒன்றுமே தெரியல. இன்னும் சட்ட ஒழுங்கு பாலியல் இது இப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. பொதுவெளியிலலாம் பார்த்தோன்னா டெய்லி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னன்னு தெரியல. முதல்வர் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஆட்சி நடத்துகிறாருங்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது. மக்களுக்கே வந்து கேட்டால் வந்து எனக்கு இது கடன் ஆகி போச்சு அது இது. ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது வேலைக்கு ஆகுமா? அதுக்கு என்ன ஒரு மாற்று
வழிகள் என்னவோ அதைத்தான் இன்னைக்கு வந்து இது பண்ணணும். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா விவசாயிகள்லாம் வைத்தெரிச்சலாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த களத்துக்கு அந்த நெல்லை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான்லாம் எங்கள் மாமனார் வீட்டோடவங்களாம் விவசாயி குடும்பம், நான் பொண்ணு எடுத்த வீடு. அவங்களாம் இன்னைக்கு பார்த்தா அந்த வெயிலில் இன்னைக்கு அடிக்கிற வெயிலில் நின்று விவசாயம் பார்த்து தண்ணி பாய்ச்சி அதை உழுது செஞ்சு வச்சு மருந்து கொடுத்து பாவம். ஏதோ அந்த இதெல்லாம் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஏதோ ஒரு 10,000 20,000 வருது. என்ன இந்த வீட்டுக்கு நெல் கிடச்சிருது, பெரிய ஒன்றும் கிடையாது. 2வது மாடு வச்சிருக்கவங்களுக்கு அந்த வைக்கப்புல் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஆராய்ஞ்சதில் எனக்கு தெரிஞ்சு அதில் பெரிய லட்சம் கோடிலாம் சம்பாதிக்க முடியாது. ஏதோ வந்து ஒரு புண்ணியம். இன்னைக்கு இந்த பூமியில் வந்து இத்தனை பேருக்கு வந்து ஒரு சோறு விதைச்சி வெள்ளாமல் செஞ்சு அதை தயார் பண்ணி கொடுக்குறது ஒரு பெரிய புண்ணியம், பாக்கியம். அந்த இது வந்து அந்த விவசாயிங்களுக்கு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நான்லாம் பார்த்துருக்கேன். ஒரு மாட்டுக்கு ஒரு புண்ணாக்கு போடுறதுக்கே இன்னைக்கு 1500 2000 கிட்ட ஆயிடுச்சுங்கிறாங்க. அதுமாரி இன்னைக்கு வக்கீல் வந்து ஏதோ வந்து இன்னைக்கு மாடு அந்த வக்கீலுக்கோசரம் நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் வந்து அந்த வயல் வேலைலாம் பார்க்குறாங்க. ஏன்னா அது டெய்லி வந்து அது மூலயமா பால் கிடைக்குது, அது மூலயமா ஒரு சின்ன ஒரு வருமானம். இப்படி சின்ன சின்ன இதுதான், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரு முதுகெலும்புன்னா அது விவசாயி தான். இன்னைக்கு உண்ண உணவுலாம் அது அங்கேருந்து தான் வருது. இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த அரசும் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணுறது இல்லை. எல்லாம் வந்து பார்த்தா பல வளர்ப்புன்னு கிற்கர்னு ஏதோ தின்னுக்கிட்டு திரியுதுங்க. இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு கேட்டால் கொள்ளையடிச்சு அங்கே பில்டிங் கட்டுறேன், இங்கே பில்டிங் கட்டுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், 2 கோடி காரு 3 கோடி காரு, கடைசியில் ஒன்றுமே இல்லை. செத்தா இந்த 10 ரூபா காசு தான் நெத்திக்கு வரப்போகிறது. அதுக்கு இந்த பாடு, இந்த போராட்டம், இந்த ஆசை வாசம், இந்த ஆரவாரம் எதுக்கு தேவையா? ஒன்றுமே இல்லாத பிறந்த எப்படியோ இறக்க போகிறது அப்படி தான் இறக்க போகிறேன். பிறந்த மேனியோடு இறந்ததுக்கப்புறம் உன்னை கொண்டு போய் புதைக்க போகிறாங்களா, இடிக்க போகிறாங்க. ஏன் இந்த இந்த அக்கிரமும் அநியாயம்? ஒன்றுமே இல்லை. கேட்டால் போட்டு சுட்டு போட்டுக்கிட்டு அப்படியே வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு பகுமானமாக போய் வந்தால் பத்தாது. என்ன தேவைகளோ ஒரு மக்களுக்கோ, அடிப்படை மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்யணுமே தவிர சும்மா ஏதோ பலன்னு வந்து வெள்ளையும் சொல்லியுமா தெரிஞ்சுக்கிட்டு இதாயிட்டா நீ வந்து பெரிய இதாயிடும். உன்னைய விட இந்த நாட்டை ஆண்ட ராஜராஜ சோழன்லேருந்து பாண்டிய மன்னன், சோழ மன்னன், இது சேரன் மன்னன், இவங்கெல்லாம் வாழ்ந்து அவங்க எல்லாமே இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க அனுபவிக்காததெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள்லாம் சும்மா ஏதோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு உங்களோட இது வந்து இப்போ ஏதோ ஓடுது வண்டி உங்களுக்கு. நீங்கள் பண்ணுற பகுமானம்லாம் எப்பா தாங்க முடியாத சாமி. கொள்ளையடித்த பணமும் சரி, பகுமானம் காட்டுறது பகுமானமும் சரி, பெரிய பந்தா பில்டப்பு. பணமாக போகும்போது இந்த பணத்தை எப்படா தூக்குவீங்கன்னு தான் கேட்பான். இந்த அமைச்சரை எப்போ தூக்குவீங்க, இல்லை முன்னாள் அமைச்சரை எப்போ தூக்குவீங்க, முன்னாள் முதல்வர் எப்போ தூக்குவீங்களா கேட்பான். இந்த பணத்தை எப்போ தூக்குவோம் தான் கேட்பான். அப்பா கொஞ்சமாவது சிந்திங்கடா. கொஞ்சமாவது சோறு போடுற விவசாயிங்களுக்கு கொஞ்சமாவது மதித்து இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த பஞ்ச பசி பட்டினிலாம் கொஞ்சம் எவனை பார்த்தாலும் கோடிக்கணக்கு, லட்சம் கோடி, 1000 கோடி 2000 கோடி கொள்ளையடிச்சு என்னத்தை தான் குழிக்குள்ளே போட்டு புதைக்கும் போது உங்களை வச்சு இந்த சொத்து பத்திரத்தையும் இந்த பணத்தையும் போட்டு இந்த நகை நட்டு போட்டாடா புதைக்க போகிறாங்க. கடைசியில் வந்து பார்த்தோன்னா இந்த நடிகர் இந்த இயக்குனர் பாரதி ராஜா 1000 கோடி சொத்து, 2 பிள்ளை. ஒன்று அப்போ பாரதி ராஜா சாகிறதுக்கு முன்னாடியே செத்து மகனுக்கு கொல்லி வச்ச கொடிமை இந்த அதான் செஞ்ச பாவம் சும்மா விடாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அந்த சொத்துக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அன்றைக்கி அடிபடியுமா சண்டையாக இருக்குது. மகனோட பொண்டாட்டி பிள்ளைக்கு சொத்து. இதுதான் நடக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இதுதான் நடக்கும். என்ன ஒரு நிம்மதியான வாழ்க்கை நீங்களாம் வாழ்கிறீங்க? இன்னைக்கு பதவி இல்லைன்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டாலின் வீட்டில் இன்னைக்கு அடிதடி சண்டை நடக்குது. என்ன இது? இந்த பதவிக்கும் பணத்துக்கும் அவ்வளோ லட்சம் கோடி சம்பாரித்து கடைசியில் பதவி இல்லைன்னு இன்னைக்கு பதறி போய்கிட்டு ஒரே சண்டையும் சச்சரமா கிடக்குது. இதெல்லாம் ஒரு பொழப்பு? ஒரு நிம்மதியாக கோயம்பேடில் மூட்டை தூக்குறவனுக்கு இருக்கிறது கூட உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுமா? இல்லை சாப்பிட முடியுமா? அவன் பாவன் டெய்லி 50 100க்கு வேலை செஞ்சால் கூட நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்குவான். ஆனால் உங்களால் தூங்க முடியுமா? துண்ண முடியுமா? 1008 நோய்
உடம்புல எவன் வந்து எந்த ஒரு வியாதி இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும் அவன் தான் பெரிய கோடீஸ்வரன். இது தெரியாமல் வந்து கழுதியை போட்டு தாகா புகா தகா புகான்னு கூத்திச்சுட்டு திரியிறீங்க நீங்கள்லாம் வந்து பதவிக்கும் பாசைக்கும். இது ஒவ்வொருத்தன் அலையிறான். இந்த இது ஆட்சி போனதுலேருந்து ஒவ்வொருத்தன் வெறி பிடிச்ச நாய் மாதிரி அலையிறான். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு மாயையில் இந்த ஆட்சி அமைஞ்சிருச்சு. கம்பெடுத்தவெல்லாம் கம்பு சுத்த முடியுமா? காசு வச்சிருக்கவெல்லாம் கந்த வட்டி கொடுத்து வாங்க முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு திறமை வேணும், ஒரு முயற்சி வேணும், ஒரு பயிற்சி வேணும். ஏதோ வந்தார், ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, இன்னைக்கு அவர் உக்காந்துட்டார். நீ என்ன லட்சணத்தில் இன்னைக்கு ஆட்சி நடத்தணும்? அது என்னன்னா இன்னைக்கு மக்கள் அவன் சரி பார்ப்போம், இன்னொரு 6 மாதம் பார்ப்போம், இந்த ஒரு 5 வருஷம் இப்படியே சொல்லியே ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல தகுதியானவனை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லை இந்த மக்களுக்கு. சரி ரைட்டு, நம்பிக்கையோட மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்தாச்சு. அது 6 மாதம் இல்லை 5 வருஷம் கூட ஆட்சி நடத்திட்டோம். அது எப்படி நடத்தணும்னு இன்னும் மக்களாகிய நாம பொறுமையாக இருந்ததாக பார்த்தா தான் தெரியும். இன்னும் 5 வருஷம் நல்லா இருந்தால் சந்தோஷம். அது ஆண்டவன் விட்ட வழி. நன்றி, வணக்கம்.